ஹாய் கைஸ், வணக்கம். வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ஒர்க் பற்றின ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்ட்ரெச்சில் வேளச்சேரியிலேருந்து தில்லை கங்கா நகர் வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நடுவில் புழுதிவாக்கம், ஆதம்பாக்கம்னு 2 எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவில் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து தில்லை கங்கா நகர் வரைக்கும் நடக்கிற எம்ஆர்டிஎஸ் ப்ளஸ் மெட்ரோ ஒர்க் தான் கவர் பண்ணியிருக்கிறேன். இதுதாங்க சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் தில்லை கங்கா நகர் போகிற எம்ஆர்டிஎஸோட கேர்டர். அதுக்கு மேலே மெட்ரோ ஒர்க்கான கேர்டர் ஒர்க்கும் ப்ராக்ரஸ் ஆகுது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தில்லை கங்கா நகர்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் இன்டகிரேட்டட் ரூட்டாக தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டாப் லெவலில் அந்த க்ரெயின் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அதுதாங்க மெட்ரோக்கான பில்லருக்கு மேலே பீம் ஒர்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கீழே வர லைன் வந்து எம்ஆர்டிஎஸ் லைன். மெட்ரோ பொறுத்த வரைக்கும் மாதவரம் மில்க் காலனிலேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் வர காரிடார் 5 மெட்ரோ ரூட் தான் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து தில்லை கங்கா நகர் வழியாக ஆதம்பாக்கம் சோழிங்கநல்லூர் போகிற ரூட் வந்து இருக்க போது அதுக்கான மெட்ரோ பீம் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்க்கும்போது தில்லை கங்கா நகர்லேருந்து இந்த ரயில்வே ட்ராக் வரைக்கும் பண்ணிட்டு இருந்த அந்த மெட்ரோ ஒர்க் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் வரைக்கும் ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபாஸ்ட்டான மெட்ரோ ஒர்க்குன்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்குற இந்த கேர்டர் தாங்க எம்ஆர்டிஎஸ் கேர்டர். இது இன்னும் எம்ஆர்டிஎஸ் பில்லரில் ப்ளேஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க ரொம்ப நாளாக. ஹோப் கூடி சீக்கிரம் இந்த கேர்டரை வந்து எம்ஆர்டிஎஸ் பில்லரில் ப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதாங்க தாம்பரம் சென்னை பீச் ரயில்வே ட்ராக். ஸோ இந்த ட்ராக்கை கிராஸ் ஓவர் பண்ணி தான் ஆதம்பாக்கத்துலேருந்து தில்லை கங்கா நகர் வழியாக சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிற மெட்ரோ ப்ளஸ் எம்ஆர்டிஎஸ் ரூட் வந்து இருக்க போது. ஆல்ரெடி இந்த ட்ராக்குக்கு மேலே எம்ஆர்டிஎஸ் ஸ்டீல் கிர்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் மெட்ரோக்கான ஸ்டீல் கிர்டர் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ராக்குக்கு பக்கத்தில் ஆல்ரெடி அந்த ஸ்டீல் கிர்டர் லான்ச் பண்ணுறதுக்கான அசம்பிள் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மெட்ரோக்காக. கூடிய சீக்கிரத்தில் மெட்ரோ ஸ்டீல் கிர்டர், இதுதான் அந்த மெட்ரோ ஸ்டீல் கிர்டர் அசம்பிள் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த எம்ஆர்டிஎஸ் ஸ்டீல் கிர்டருக்கு மேலே மெட்ரோ ஸ்டீல் கிர்டர் லான்ச் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த லொக்கேஷன் ஃப்யூச்சரில் ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டாக இருக்கும். கீழே வந்து சென்னை பீச் தாம்பரம் சபர்பன் ட்ரெயின் வந்து போவோம். அதுக்கு மேலே எம்ஆர்டிஎஸ், அதுக்கு மேலே மெட்ரோ ட்ரெயின் வந்து ரன் ஆகும். ஸோ இது வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எடுத்த ஒரு வியூ பாயிண்ட். இது நீங்கள் பார்க்கலாம், டாப் லெவலில் மெட்ரோக்கான பீம் ஒர்க் நடக்குது. ஃபஸ்ட் லெவலில் எம்ஆர்டிஎஸ் கேர்டர் இருக்குது. இதுதாங்க தில்லை கங்கா நகரில் எடுத்த ஷார்ட்ஸுங்க. ஃபஸ்ட்டு லெவலில் எம்ஆர்டிஎஸ்க்கான கேர்டர் இருக்குது. டாப் லெவலில் மெட்ரோக்கான பில்லர் ப்ளஸ் பீம் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த பீம் மேலே மெட்ரோக்கான யூ கேர்டர் ஒர்க்கும் லான்ச் பண்ணுறதுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்ஆர்டிஎஸ் கேர்டர் வந்து தில்லை கங்கா நகரில் அந்த எம்ஆர்டிஎஸ் பில்லரில் லான்ச் பண்ணும்போது ஜாக் ஃபெயிலியர்னால் கேர்டர் வந்து கீழே சரிஞ்சு விழுந்துருச்சு. இது வரைக்கும் அந்த கேர்டரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்கலை. இதுதாங்க அந்த கேர்டர் வந்து, அதாவது எம்ஆர்டிஎஸ் ஒர்க்குக்காக லான்ச் பண்ண அந்த கேர்டர் வந்து கீழே சரிஞ்ச விழுந்த பாயிண்ட் இது தான். இது எக்ஸாக்டாக தில்லை கங்கா நகரில் தான் இருக்குது. ஸோ இந்த கேர்டர் சரிஞ்சதுனால எம்ஆர்டிஎஸ் பில்லர் அந்த ஒரு எட்ஜிலையும் லைட்டாக டேமேஜ் இருக்குது. ஸோ அந்த பில்லரையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன போர்ஷன். அதே மாதிரி இந்த கேர்டரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு புது கேர்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த கேர்டர் கீழே சரிஞ்சு விழுந்து. இது வரைக்கும் இந்த கேர்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கலை. கூடிய சீக்கிரத்தில் இந்த கேர்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு புது கேர்டர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த எம்ஆர்டிஎஸ் செக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆல்ரெடி நிறைய டிலே ஆகிடுச்சு இந்த எம்ஆர்டிஎஸ் ஒர்க் வந்து. ஸோ இப்போ இந்த கேர்டர் ஃபாலன் ஆனதுனால இன்னும் கூட டிலே தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஹோப் சதர்ன் ரயில்வே கூடிய சீக்கிரத்தில் இந்த கடரை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
அப்படி பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஒரு 5-6 மாதத்துக்குள்ளே எம்ஆர்டிஎஸ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் வந்து சென்ட் தாமஸ் மாவட்டம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ண முடியும். நீங்கள் பார்க்கலாம், அந்த எம்ஆர்டிஎஸ் கேர்டர் மேலே எலக்ட்ரிக் போல் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேர்டர் மட்டும் கீழே விழாமல் இருந்திருந்தால் இன்னத்துக்கு ட்ராக் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதத்தில் வந்து சென்ட் தாமஸ் மாவட்டம் வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த கேர்டர் வந்து கீழே விழுந்ததுனால இப்போது கண்டிப்பாக எம்ஆர்டிஎஸ் ஒர்க் வந்து டிலே தான் ஆக போகுது. பட் அதுக்கு நேர் எதிராக மெட்ரோ ஒர்க் வந்து குயிக்காக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பல வருஷம் டிலே ஆன இந்த எம்ஆர்டிஎஸ் ப்ராஜெக்ட் இப்போ இந்த கேர்டர் இஷ்யூனால் இன்னும் கூட டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஹோப் சதர்ன் ரயில்வே குயிக்காக செயல்பட்டு இந்த கேர்டரை ரிமூவ் பண்ணி புது கேர்டர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கும், அதே மாதிரி சென்ட் தாமஸ் மால் ஸ்டேஷனில் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண அந்த கேர்டரை லான்ச் பண்ண ஒர்க் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி பண்ணால் தான் அட்லீஸ்ட் இந்த வருஷத்துக்குள்ளே எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் வந்து சென்ட் தாமஸ் மாவட்டத்துலேருந்து ஆப்ரேட் பண்ண முடியும். இல்லைனா கண்டிப்பாக டிலே தான் ஆகும் இந்த ப்ராஜெக்ட். இதுதாங்க சென்ட் தாமஸ் மாவட்ட எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் யூ. ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ட்ராக் ஒர்க்குக்கான பேலஸ்ட் ஸ்லீப்பர் ஒர்க் வந்து ப்ராக்ரஸ் ஆகுது. ஸோ இந்த இப்போ ரீசெண்டாக அந்த கேர்டர் ஃபாலன் ஆனதுலேருந்து இந்த ஸ்டெச்லேயும் ஒர்க் ப்ராக்ரஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து எடுத்த வியூ. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது. டாப் லெவலில் சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன், ஃபஸ்ட் லெவலில் சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டி ஸ்டேஷன் வரப்போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த பிளாட்ஃபார்மோட வியூ. ஸோ இதுதாங்க சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து டுவர்ஸ் தில்லை கங்கா நகர் போகிற மெட்ரோ ப்ளஸ் எம்ஆர்டிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ. டாப் லெவலில் க்ரெயின் யூஸ் பண்ணி மெட்ரோக்கான பீம் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கீழே தான் எம்ஆர்டிஎஸ் போகிற கேர்டர் வந்து இருக்குது. தாம்பரம் சென்னை பீச் ரயில்வே ட்ராக்கை கிராஸ் ஓவர் பண்ணி கர்வ் ஷேப்பில் டுவர்ஸ் தில்லை கங்கா நகர் வழியாக ஆதம்பாக்கம் புதிவாக்கம் போகிற மெட்ரோ ப்ளஸ் எம்ஆர்டிஎஸ் ரூட் இது தான். நீங்கள் பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் தில்லை கங்கா நகர்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் மெட்ரோக்கான பில்லர் பீம் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜ் வந்தாச்சு. தூரத்தில் ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி இருக்குது, அதுதான் வந்து ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மெட்ரோ ப்ளஸ் எம்ஆர்டிஎஸ் இன்டெகிரேட்டட் ரூட் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து தில்லை கங்கா நகர் வரைக்கும் தான் இன்டெகிரேட்டட் ரூட்டாக இருக்கும். தில்லை கங்கா நகர் தாண்டின பிறகு மெட்ரோ வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற எம்ஆர்டிஎஸ் அந்த ரூட்டு பேரலாக தான் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆதம்பாக்கம் வரைக்கும். ஸோ வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் லேட்டஸ்ட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அந்த கேர்டரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு புது கேர்டர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் இந்த எம்ஆர்டிஎஸ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 6 மாதமாவது ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற நிலைமைக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே மெட்ரோ ஒர்க்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெட்ரோ ஒர்க் வந்து நல்லா ஸ்பீடாகவே நடக்குது, நீங்களே இப்போ லைவாக பார்த்துருப்பீங்க. ஹோப் சதர்ன் ரயில்வே சைட்லேருந்து குயிக்காக அந்த டேமேஜ் ஆன கேர்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு புது கேர்டர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கான ப்ராசஸ் வந்து உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதாங்க வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் நடக்கிற எம்ஆர்டிஎஸ் ஒர்க் பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். நன்றி, வணக்கம்.